நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற படம் டீசல். டீசல்னா சும்மாவா? ஹரிஷ் கல்யாண் அவருடைய வழக்கமான சாஃப்ட் ரோலை விட்டுட்டு இந்த முறை ஒரு பக்கா ஆக்ஷன் ஹீரோவா நார்த் சென்னை பின்னணியில களமிறங்கி இருக்காரு. வாங்க, உங்க கூட நான் பேசுற இந்த வாய்ஸ் ஓவர் ஸ்டைல் ரிவ்யூல படம் எப்படி இருக்கு, மைலேஜ் கொடுத்துருக்கா இல்லையான்னு டீடைலா பார்க்கலாம். மறக்காம வாய்ஸ் ஆஃப் படீஸ் சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டீசல், கிண்டல், முதல் பார்வை அண்ட் கதைக்கரு. எங்க எல்லாரோட வாழ்க்கையும் இந்த டீசல் பெட்ரோலை சுத்தி தான் ஓடுது. ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய மாஃபியா இருக்குன்னு நமக்கு தெரியுமா? டைரக்டர் சண்முகம் முத்துசாமி எடுத்திருக்க இந்த டீசல் படம் முதல் வேலையா நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்குது. வட சென்னையில் இருக்கிற எண்ணெய் கடத்தல் மாஃபியா மற்றும் கச்சா எண்ணெய் குழாய்கள், க்ரூட் ஆயில் பைப்லைன் மூலமா மீனவர்கள், பொதுமக்களோட வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்படுதுங்கிறது தான் கதையோட மெயின் பாயிண்ட். கதாநாயகன் ஹரிஷ் கல்யாண், வாசுங்கிற ரோல்ல சாய்குமாருக்கு மனோகரன் உதவியாளரா இருந்து அநியாயத்தை எதிர்த்து போராடுற ஒரு இளைஞனா வர்றார். ஹரிஷ் கல்யாண் முயற்சி பண்ணி பாடி லாங்குவேஜ் மாத்தி மாஸ் ஹீரோக்கான லுக்கை கொண்டு வந்திருக்கார். அந்த உழைப்பு பாராட்டுக்குரியது. வில்லன் வினய் ராய் பக்கா மாஃபியா தலைவரா ரொம்ப ஸ்டைலிஷாவும் அதே சமயம் கொடூரமாவும் வந்து மிரட்டுறார். கதையில எரிபொருள் ஏத்திருக்காங்களா? படம் ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல தீப்பொறியோட இக்னிஷன் ஸ்டார்ட் ஆகுது. கச்சா எண்ணெய் கடத்தல், அந்த உலகத்தோட அரசியல், போலீஸ் குண்டர்கள் கூட்டணின்னு புது விஷயங்களை டைரக்டர் காட்டியிருக்காரு. அதுக்கு அவர் எடுத்திருக்கிற முயற்சிகள் நமக்கு நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை கொடுக்குது. நாம அன்றாடம் யூஸ் பண்ற எரிபொருளுக்கு பின்னாடி இவ்வளவு இருக்கான்னு ஆச்சரியப்பட வைக்குது. ஆனா ஒரு இடத்துல தான் சறுக்கல் ஏற்படுது. பிரேக் போட்டது எங்க? கதை ரொம்ப சீரியஸா ஆழமா போயிட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு ஹரிஷ் கல்யாணுக்கும் வக்கீலா வர்ற அதுல்யா ரவிக்கும் அதோல்யா ரவி இடையேயான காதல் காட்சிகள் உள்ள வருது. இந்த காட்சிகள் ரொம்பவே திணிக்கப்பட்டதாகவும் தேவையற்றதாகவும் தெரியுது. அங்கதான் படம் அதோட மைலேஜை இழக்குது. இதனால ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் லபட்லால சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவா பதியாம இடைவேளைக்குள்ள கதை ரொம்ப அவசரமா போற மாதிரி ஒரு உணர்வு. செகண்ட் ஹாஃப் தான் வேகம் எடுத்ததா? இடைவேளைக்கு பிறகு கதை மறுபடியும் ட்ராக் பிடிக்க ஆரம்பிக்குது. கதைக்களம் மீண்டும் ஆக்ஷன் ரூட்டுக்கு மாறுது. ஹீரோவாசு தன்னோட லட்சியத்துக்காக போராடுறது, எதிரிகளை எதிர்க்கிறதுன்னு விறுவிறுப்பு கூடுது. படத்துல வட சென்னை, கத்தி மாதிரியான சில மாஸ் படங்களோட சாயல் தெரிஞ்சாலும் கிளைமாக்ஸுக்கு முந்தைய ஒரு அட்டகாசமான ட்விஸ்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. குறிப்பா கடைசி 30 நிமிடங்கள் ஆக்ஷன், சென்டிமெண்ட், ஹீரோயிசம்னு ஒரு பவர் பேக் முடிவை போட்டும் கொடுத்திருக்காங்க. அந்த சமயத்துல ஹரிஷ் கல்யாணோட நடிப்பும் மாஸ் சீன்ஸும் கை கொடுக்குது. நடிகர்களின் பங்களிப்பும் டெக்னிக்கல் விஷயங்களும் ஹரிஷ் கல்யாண் ஆக்ஷன் அவதாரத்தில் அவருடைய முயற்சிக்கு நிச்சயம் ஒரு சபாஷ் சொல்லலாம். நடனம், சண்டை காட்சிகளில் நல்ல உழைப்பை போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒரு மாஸ் படத்துக்கு அவர் மாறினது ஒரு சவாலான முயற்சி தான். வினய் ராய் வில்லத்தனத்தில் ஒரு நேர்த்தி இருக்கு. திபுனினான் தாமஸின் இசை, மியூசிக் படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். பாடல்கள் கேட்க நல்லா இருக்கு. முக்கியமா பின்னணி இசை, PGM ஆக்ஷன் காட்சிகளுக்கு நல்லா தீனி போடுது. ஒளிப்பதிவு, சினிமாட்டோகிராஃபி, எழில் அரசு கேயோட கேமரா வட சென்னையோட பின்னணியை நேர்த்தியா பதிவு செஞ்சிருக்கு. டீசல் ரிவ்யூவோட ஃபைனல் பாயிண்ட், டீசல் படத்தோட டேங்கில் ஒரு நல்ல ஆழமான கதை கருங்கிற எரிபொருள் நிரப்பப்பட்டிருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒன்ல வந்த தேவையில்லாத காதல் காட்சிகள் மற்றும் தெளிவில்லாத திரைக்கதை படத்தோட வேகத்தை குறைச்சிடுச்சு. படம் தனக்கு தானே ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு எல்லா விஷயத்தையும் மக்களுக்கு புரிய வைக்கணும்னு நிறைய தகவல்களை திணிக்க பார்க்குது. இதனால ஒரு முழுமையான பொழுதுபோக்கு ஆக்ஷன் படமா இது மாற தவறிடுச்சு. சராசரியா சொல்றதா இருந்தா, ஹரிஷ் கல்யாண் எடுத்திருக்கிற இந்த மாஸ் அவதாரம் மற்றும் கச்சா எண்ணெய் மாஃபியா பற்றிய புது தகவல்களுக்காக ஒரு முறை இந்த டீசல் படத்தை பார்க்கலாம். ஆக்ஷன் பட விரும்பிகளுக்கு செகண்ட் ஹாஃப் மோட் காட்சிகள் கொஞ்சம் பிடிக்கும். எதிர்பார்ப்பை அதிகமா வச்சுக்கிட்டு போனா படம் கொஞ்சம் தடுமாறலாம். ஒரு சாதாரண ஆக்ஷன் படமா பார்க்கலாம்னு போனா உங்களுக்கு திருப்தி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இறுதி மைலேஜ், டீசல் ஒரு முழு டேங்க் நிரப்பலைன்னா கூட முயற்சி பண்ணி ஓட்டி பார்க்கிற மாதிரி ஒரு படம். மறக்காம வாய்ஸ் ஆஃப் படீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.